அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக்கிறேன். உண்மையிலே மனசார தாங்க வேண்டுறேன். எப்படி வேணாலும் ஆனால் அந்த ஒரு சில கஷ்டங்கள் இப்படித்தான் வரும் அப்படின்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம படுற கஷ்டத்தை காட்டிலும் அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பார்க்குறப்ப இன்னும் நம்மளுக்கு வேதனையாக இருக்குது. காமனாக பொதுவாக என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் வெள்ளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர் மாவட்டத்தெல்லாம் இப்போ வெள்ளம் இதை விட பயங்கரமாக மழை வெள்ளமாக இருக்குது. அதை பார்க்க நம்மளுக்கு இன்னும் மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க இடத்துல நம்ம இருந்து பார்த்தோம்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும். பிள்ளைங்க, பச்சை பிள்ளைங்க, பெரியவங்க, சின்னவங்க, இப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க நினச்சாலே மனசார உண்மையிலே மனசுக்கு கொஞ்சம் அந்த இடத்துல வலிக்குதுங்க. நம்ம அந்த இடத்துல இருந்தால் என்ன செய்வோம்னு எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக கடவுள் மேலே பாரத்தை போட்டு கடவுள் காப்பாற்றுவார். எல்லாத்தையுமே இந்த அம்பா பார்த்துக்குருவா, கடவுளுக்கா பார்த்துக்குருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. உண்மையிலே மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம்ல ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே முடிஞ்சது கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுவோம். நம்மளால் முடிஞ்ச உதவி ஏதாவது கண்டிப்பாக இருந்தால் செய்யணும் கண்டிப்பாக. எனக்கு நான் படித்ததில் பிடிச்சதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துறவி ஒருத்தர் இருந்தார். துறவியோட மகிமை அறிந்த அந்த நாட்டு அரசர் அவரை சந்திக்க போனார். தன்னோட அரண்மனைக்கு துறவி அழைச்சி மரியாதை செலுத்த நினச்சார். அவர் தன்னோட எண்ணத்தை கூறினார். யார்? அரசர் அந்த துறவிகிட்ட போய் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நான் மரியாதை செய்யணும் அப்படின்ட்டு. உடனே சம்மதிச்சிட்டார் துறவி. அவர் மறுத்தாலும் எப்படியாவது அழைச்சிட்டு போன்னு தான் நினச்சாரு. ஆனால் அரசர் உடனே கூப்பிட்டதுமே துறவி சரின்னு சொல்லிட்டாரு. இது அவர் அரசர் எதிர்பார்க்கல. ஆச்சரியமாக இருந்துச்சு. அரசரோட ரதத்தில் தான் ஏறி வருவேன் அப்படின்னு அந்த துறவி சொன்னார். சரி, அப்படி பரவாயில்ல வாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டார் அந்த அரசர். இவர் உண்மையிலே துறவி தானா அப்படின்னு அரசருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. ரதத்தில் அரசருக்கு பக்கத்தில் அரண்மனைக்கு போனார் துறவி. அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க. ஆசிரமத்தில் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாரோ துறவி. அரண்மனையில் அப்படித்தான் இருப்பார்னு எதிர்பார்த்தார் அரசர். அடுத்தது அதிர்ச்சி காத்திருந்துச்சு அரசருக்கு உள்ள அத்தனை வசதிகளும் தனக்கு வேணும் அப்படின்னு இந்த துறவி கேட்டார். அவர் சாப்பிட்றது போல் அறுசுவை உணவு எனக்கு வேணும். சாப்பிட்டாரு. சகல வசதியோட படுக்கையில் படுத்தானே எனக்கு நிம்மதியான தூக்கம் வர மாதிரி படுக்கை அறையெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு துறவி. ஆனால் அரசருக்கு தான் தூக்கமே வரல. அரசாங்க கவலையில் ஒரு புறம் இருந்தாலும் துறவி செயலும் அவரை அலக்கழிச்சது. ஒரு நாள் துறவியை சந்திச்சு, நாம் இருவரும் அரண்மனையில் தான் இருக்கிறோம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க, தினமும் வெளியே போக தங்கராக தான் கேட்குறீங்க, எதனம்னா ஆடை அணிகிறீங்க, வேலைக்கு அறுசுவை உணவு உங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு அரசர் கேட்குறாரு. பதில் சொல்லாமல் அரசரை அழைச்சி ஊர் எல்லைக்கு சேர்ந்தார் துறவி. இனி நான் இங்கே தான் தங்க போகிறேன், அரண்மனைக்கு திரும்ப வரப்போகிறதில்ல, நீ என்னோட தங்குறாயா அப்படின்னு கேட்குறாரு துறவி. அது எப்படி உங்களோட நான் இருக்க முடியும்? என்னோட நாடு மனைவி மக்களை விட்டுட்டு நான் வர முடியாதே அப்படிங்கிறாரு அரசர். உனக்கு எனக்கு வித்தியாசம் இப்போ தெரியுதா? நான் கொஞ்ச நாள் அரண்மனையில் தங்கினாலும் அரண்மனை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அத்தனையும் நான் அனுபவித்தேன். ஆனால் எதற்கும் சொந்தம் கொண்டாடவில்லை. ஆனால் நீயோ என்னோட அரண்மனை, என்னோட நாடு, என்னோட மனைவி, மக்கள்ன்ட்டு எல்லாத்துக்கும் சொந்தம் கொண்டாடுறேன். இதனால தான் நமக்குள்ளே இந்த வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கூறி ஆடம்பர ஆடை அணிகலன்கள் எல்லாம் பழைய இதெல்லாம் கலைச்சிட்டு பழைய துறவியாக எப்பயும் போல் ஆயிட்டார். அப்போ தான் அரசனுக்கு புரிஞ்சுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உலகத்தில் எத்தனை பொருட்கள் இருந்தாலும் அதை பயன்படுத்தலாம், ஆனால் நம்மளுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அதுதான் கவலை. அப்படி செஞ்சோன்னா நம்மளுக்கு கவலை தான் மிச்சமாகும் அப்படின்றத இந்த ஒரு பிடிச்ச விஷயத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. எல்லாருக்கும் கண்டிப்பாக எத்தனை இயற்கை சீற்றம் வந்தாலும் கண்டிப்பாக கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நன்றி அனைவருக்கும்.